அமைச்சர் மீது சேறுவீச்சு, பின்னணியில் யார்? கொந்தளித்த அமைச்சர் சேகர் பாபு. வங்கக்கடலில் இலங்கை அருகே மையம் கொண்டு பெஞ்சல் புயல் தமிழ்நாட்டின் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் மிக பெரும் பேரழிவை ஏற்படுத்திவிட்டு கர்நாடகா வழியாக அரபிக்கடலுக்குள் சென்று விட்டது. பெஞ்சல் புயல் புதுச்சேரி மரக்காணம் அருகே கரையை கடந்த நிலையிலும் விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நகராமல் நிலை கொண்டு பெருமழையை கொட்டிவிட்டு சென்றிருக்கிறது. இதனால் வட மாவட்டங்களில் தென்பெண்ணை ஆற்று பெருவெள்ளம் கரை புரண்டோடுகிறது. வட மாவட்டங்களில் சிற்றாறுகளிலும் வெள்ளம், அணைகள் அனைத்தும் நிரம்பி வழிகின்றன. இதனால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டு ஒட்டுமொத்த இயல்பு வாழ்க்கையும் முடங்கி இருக்கிறது. தொடர் மழையால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பின்புறம் சுமார் 2668 அடி உயர மலையில் இருந்து பாறை ஒன்று உருண்டு மலையடிவாரத்தில் உள்ள வஉசி நகர் 11வது தெருவில் உள்ள வீடுகளின் அருகில் விழுந்தது. இதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் உள்ளிட்டோர் 7 பேர் மண்ணில் புதையுண்டு பரிதாபமாக உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மழையால் பாதிப்புகள் மிக மோசமாகவே இருந்தது. அங்கு பல இடங்கள் வெள்ள நீரில் மூழ்கியது. வெள்ளத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட இருவேல்பட்டு பகுதியில் ஆய்வு செய்ய அமைச்சர் பொன்முடி அங்கு சென்றார். அவரது மகனும் கள்ளக்குறிச்சி முன்னாள் எம்பியுமான கௌதம சிகாமணி, விழுப்புரம் கலெக்டர் பழனி உள்ளிட்டோரும் அங்கு சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக அவர் மீது சிலர் சேற்றை வாரி இறைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கிருந்த போலீசார் அவரை அங்கிருந்து பாதுகாப்பாக அழைத்து சென்றனர். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, வெள்ளம் வடிய தொடங்கியவுடன் அங்குள்ளவர்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்க அமைச்சர் பொன்முடி அங்கு சென்றிருந்தார். அந்த இடத்தில் குறிப்பிட்ட கட்சியின் அரசூர் மகளிர் அணியை சேர்ந்த விஜயராணியும் அவரது உறவினர் ராமர் என்பவரும் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அமைச்சர் பொன்முடி மீது சேற்றி வாரி இறைத்ததாக குற்றம் சாட்டினர். ஒரு பக்கம் நிவாரணம் எதுவும் நடக்கவில்லை என்று பொய்யான அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள் என்றும், மறுபுறம் இப்படி மக்கள் நலப்பணிகளில் ஈடுபடுவோரை அச்சுறுத்துகிறார்கள், அவர்களின் பணிகளை தடுக்கிறார்கள். ஆனால் இது எங்களுக்கு புதிது இல்லை என்று கூறினார். இதுபோன்று பல தடைகளை தாண்டி வளர்ந்த இயக்கம்தான் திமுக. இதற்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். மக்கள் பணிகளை தொடர்ந்து செய்வோம். அதை காட்டும் வகையிலேயே அமைச்சர் பொன்முடி தொடர்ந்து நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், பெஞ்சல் புயலால் 50 ஆண்டுகளில் இல்லாத மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் சேகர் பாபு, முதல்வர் எடுத்த துரித நடவடிக்கையால் தான் சென்னை வேகமாக இயல்பு நிலைக்கு திரும்பியதாகவும் குறிப்பிட்டார். வெள்ள பாதிப்பில் இருந்து மக்களை காப்பாற்றிய தமிழகத்தை காக்கும் கடவுளாகவே முதல்வர் காட்சியளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த மோசமான சூழல் ஆளும் கட்சிக்கு உறுதுணையாக இருக்காமல் வஞ்ச சூழ்ச்சிகளை எதிர்க்கட்சிகள் அள்ளி வீசுவதாக விமர்சித்த அவர், எதிர்க்கட்சிகள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் சாத்தனூர் அணை தொடர்பாக பேசிய அவர், அதிமுக ஆட்சியில்தான் சொல்லாமல் நள்ளிரவில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டார்கள். இதனால் 250 பேர் உயிரிழந்தனர். ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி இல்லை. சாத்தனூர் முன்னெச்சரிக்கை இல்லாமல் திறக்கப்படவில்லை. நவம்பர் 25 முதலே பலமுறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு படிப்படியாக நீர் திறந்துவிடப்பட்டது என்றார். முன்னெச்சரிக்கையுடன் அரசு செயல்படுகிறது. இதன் காரணமாகவே உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டன. இந்த புயலின் தாக்கத்தை வானிலை மையத்தால் கூட துல்லியமாக கணக்கிட முடியவில்லை. அனைத்திற்கும் அப்பாற்பட்டதுதான் இயற்கை என்பது நிரூபணம் ஆகிவிட்டது என்றார்.